Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Jnana-timirandasya Jnana-Salakaya Chakshurunmilitamena Tasmai Shri Gurave Namaha. Namokam karoti vacharam bandham langayate giri yatkripatamaham vande Shri Gurum Niracharanam Namanamaram Shri Chaitanyamishwaram. Namo Vishnupadaya Krishna Pristaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Nitinamine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadi Bhasya Deshadadine. Jai Shri Krishna Chaitanya Brahma Nityananda Shri Advaita Gadadhara Shiva Jari Gaura Bhaktavrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna Mantra ki Prabhupada ki jai. Kainor Viman ne Hri Om. Lesha ஒரு அடியில் க்ளீன் பண்ணிக்கோ. லேசாக அடியில். ஹரே கிருஷ்ணா. ராம்ஜி பிரபு ஹரே கிருஷ்ணா. ஹரே பிரியா மாதாஜி ஈஸ்வரி மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆரம்பிக்கலாம். முக்கியமான கிளாஸ் இது. பிரபுபாதை வந்து நம்ம க்ளோரிஃபை பண்ணுறோம். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிச்சு. அந்த இது சீசன் மாறுதுன்னு நினைக்கிறேன். வேறு அதான் கொணன்னு கேட்கும். கலாவதி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது இப்போ இந்த வீடியோ கேமரா நல்லா இது பண்ணியாச்சு, செட்டப் பண்ணியாச்சு. இவங்க பிரச்சனை வராது நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ பிரபுபாதை வந்து வெஸ்ட் டூர் கிளம்பிட்டார் இல்லையா. விருந்தாவனை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அயல் நாடுகள் கிளம்பிட்டார், டூர் கிளம்பிட்டார். விருந்தாவனில் கோயில் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ விருந்தாவனில் கோயில் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா டூர் கிளம்பிட்டார். டூர்னா என்ன, சுற்றி பார்க்க வைக்கிறாரு, ப்ரீசிங் தான் கிளம்பிட்டான். இப்போ வந்து கடைசி இப்போ வந்து அடுத்த ஸ்டாப் என்ன, ஆஸ்திரேலியா. இங்கே வந்து 3 ரத யாத்திரை. முதல்ல வந்து மெல்போர்ன் அப்படின்னு ஒரு சிட்டி. ஒரு வாரம் கழிச்சு சிகாகோ. இங்கே ஆஸ்திரேலியா மொத்தம் கிடையாது, 3 ரத யாத்திரை. முதல்ல வந்து மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவில், அதுக்கடுத்து சிகாகோ யூஎஸில், சான் பிரான்சிஸ்கோ கலிஃபோர்னியா யூஎஸில். அதுவும் 3 ரத யாத்திரை. ஓகே. அதுக்கப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ் போவார், டெலாஸ் போவார், நியூ விருந்தாவன். இது எல்லாமே கனெக்ட் பண்ணி போகிறார். எதுக்குன்னா விருந்தாவனில் வந்து நியூ விருந்தாவன் வந்து யூஎஸில் இருக்குது. விருந்தாவனில் வந்து கோயில் மீன்ஸ் கிருஷ்ண பரந்தாம கோயில் கட்டுறாங்க இல்லையா. அது ஓப்பனிங் வந்து ஜூலை ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன். ஆகஸ்ட் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஒட்டி பிளான் பண்ணியிருக்காரு இருப்பாங்க. அதை பிளான் பண்ணி எல்லா ட்ராவல் பிளானையும் தீர்மானம் பண்ணுறாரு. ஓகே. ஸோ அடிக்கடி கேட்கிறார் குருதாஸ் பிரபுட்ட. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மலாஜ். ஸோ இப்போ கிருஷ்ண பரதாம் நந்தி வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அடிக்கடி நிறைய டிவோட்டிஸ்ட்டை சொல்கிறார். ஸோ ஜெர்மனியில் வந்து ஜெயஹரி, ஜெர்மனியில் பிரபுபாதம் இருக்கும்போது ஜெயஹரின்னு ஒருத்தர் இருந்தார், லண்டனில் இருக்கார் ஜெயஹரி. பிரபுபாதம் சொல்கிறாரு, நான் இப்போ யூரோப் முழுவதுமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன், நிறைய ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கன்னா ரோம், இட்டாலி, ரோமில் இது கண்ட்ரி இட்டாலிங்கிறது, ஜெனீவா, பாரிஸ் இதெல்லாம் போயிட்டு இப்போ ஜெர்மனிக்கு வந்திருக்கேன். நீ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க வந்து ஒரு இடமா போய் காலனி பண்ணாங்க தெரியுமா. கல்கட்டாவில் வந்து முகாம் போட்டாங்க, அப்படி ஒரு நாடாக போய் பிடிச்சாங்க இல்லையா. அதே மாதிரி பிரபுபாதம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாடாக போய் கிருஷ்ண இயக்கத்தை என்ன பண்ணுறாரு, காலனைசேஷன் பண்ணுறாரு. இங்கே இருக்கு மொபைல் வந்து இதுக்குள்ள இருக்கு டேட்டா, ஏதாவது நெட்வொர்க் இல்லை, வைஃபை இல்லை. ஸோ அதனால் இப்போ வந்து நான் வந்து ப்ரீசிங்காக இங்கே வந்திருக்கேன். நீ வந்து நீ மீட் பண்ண நினச்சினா விருந்தாவனுக்கு வா, நீ விருந்தாவனில் மீட் பண்ணலாம், நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார்.
ஏன்னா இந்த டெம்பிளில் வந்து நம்ம இனாகிரேட் பண்ணுறோம், அதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிறைய விஷயம் நானும் பேசுகிறோம், நீ என் கூட பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் ஜெர்மனிலேருந்து ஆஸ்திரேலியா திருப்பி போகிறார். ஓகே, மெல்போர்ன் ஏர்போர்ட்டில் வந்து டிவோடிஸ் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ரால்ஸ் ராய்ஸில் பிக்கப் பண்ணிக்கிறோம். ரால்ஸ் ராய்ஸ் கார் தெரியல காஸ்ட்லி, ரால்ஸ் ராய்ஸ் தெரியுமா கார்ஸ், அது ஹேண்ட்லேயே மேக் பண்ணுவாங்க, ரொம்ப காஸ்ட்லி காரு, பயங்கர கிராண்டாக. அந்த காரில் வந்து பிரபாத கூட்டிருக்கா வச்சுருப்பாங்க. அப்போ எல்லாம் நியூஸ் பேப்பருக்காக ரிப்போர்ட்டுக்காக என்ன பண்ணுவாங்க, சரி இங்கே ஒரு கிளாஸ் பண்ணி அது விட்டுரு. ஸோ அப்போ நியூஸ் பேப்பர்காரங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சுவாமிஜி வந்து ரால்ஸ் ராய்ஸ் காரில் வராது அப்படின்னு சொல்லி நியூஸ் பண்ணுவோம். நேற்று வந்து 60 யங் ஹரிகிருஷ்ணா டிவோடிஸ் வந்து அவங்களுடைய லீடரை வரவேற்றாங்க மெல்போர்னில். அவங்க எல்லாம் விழுந்து கும்பிட்டாங்க. ஆனால் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் ரொம்ப கூலாக அவரை வாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு நியூஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ரால்ஸ் ராய்ஸில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, வராரு, ஹரிகிருஷ்ணா செக்ல வராரு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இந்த மாதிரி யூஎஸ்லேருந்து வராரு, ஏற்கனவே யூஎஸ்ல வந்து நிறைய டீச் பண்ணியிருக்காரு, யூஎஸ்லேருந்து வராரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்மீக நாலேஜ் இல்லைன்னா இது வந்து நாயினுடைய மென்டாலிட்டியை வளர்க்கும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாருன்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஸோ நியூஸ் பேப்பருடைய இந்த கவரிங் வந்து நல்லா நிறைய பப்ளிசிட்டி கொடுத்துச்சு. அடுத்த நாள் ரத யாத்திரா மெல்போர்ன்ல. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா ரத யாத்திரை என்னாச்சுன்னா, அந்த மேலே இந்த ரதத்தில் மேலே கட்டுவாங்கல்ல துணி, கெனாப்பின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரதத்தை. ஓகே, அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு அந்த பில்டிங் வந்து தீப்பிடிக்குது. ஓகே, ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு பில்டிங் தீப்பிடிக்குது. அப்ப அந்த நிறைய லேடிஸ்லாம் வந்து குறிக்கிறாங்க, அந்த பில்டிங்ல இருக்க 5-6 லேடிஸ் குறிக்கிறாங்க. இப்போ இந்த கெனாப்பி துணி இருக்குல்ல, அதை வச்சு டிவோடிஸ் பிடிச்சிக்கிறாங்க. இதை நியூஸ் பேப்பர் கவர் பண்றாங்க. இந்த மாதிரி ஹரிகிருஷ்ணா டிவோடிஸ் வந்து 5 லேடிஸை காப்பாத்திட்டாங்க, இனிமேல் அந்த கெனாப்பியை யூஸ் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அது ஒரு இது மாதிரி. இதோட எல்லாம் படிக்கிறாங்கல்ல, எல்லாம் படிச்சோன்னா அது நல்ல பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. நிறைய பேர் விளையாட்டுக்கு வராங்க. அங்கே உள்ள ஒருத்தர் சொல்றாரு நியூஸ் பேப்பர்காரர்கிட்ட, இதை நாங்கள் திருப்பி யூஸ் பண்ணிப்போம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து நல்ல பப்ளிசிட்டி கொடுத்துருச்சு. ஓகே, அடுத்த நாள் ரத யாத்திரா, எல்லா மக்களும் தெரியும் ரத யாத்திராவுடைய அந்த கெனாப்பியை வச்சு காப்பாற்றிட்டாங்க பக்தர்கள். இந்த ரத யாத்திரை என்னன்னு பார்க்கலாம் போய் நல்லா வராங்க. ஸோ மிகப்பெரிய கிராண்ட் ரத யாத்திரா. அந்த ரத யாத்திரைக்கு வந்து அந்த காட்லேயே அந்த தேர்லேயே வந்து பிரபாதுக்கு வியாசேஷன் போட்டிருக்காங்க. பிரபா என்ன பண்ணார், ஆஸ் யூஷுவல் நான் வியாசேஷன் உட்கார்ல நான் வந்து நடந்தே வரேன்னு சொல்லி நடந்து வர்றாரு. சைத்தன்ய மகாபிரபு டிடி எல்லாம் அது போல நடந்து வர்றாரு. கரெக்ட் கரெக்ட், அது பெரிய டிடி கரெக்ட். அதான் 14 feet ஹைட்டு. அப்போ வந்து நல்ல கோல்டான ஏரியா மெல்போர்ன்ல, நல்லா கோல்டா இருக்கு. நம்ம ஊர் மாதிரி கிடையாது, லேசாக கோல்டுனால நமக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. ஓகே, ஆனால் அங்கே வெளியே கிடையாது, அங்கே ரொம்ப கோல்டாக இருக்கும் மெல்போர்ன்ல. அதாவது நார்த் சைடு போனாலே நமக்கு ரொம்ப கோல்டாக இருக்கும் இல்லையா, டெல்லியில் விருந்தாவன்லாம் போனால் கோல்டாக இருக்கும். இப்போ விருந்தாவனில் கிளைமேட் நல்லா இருக்கும், டிசம்பர்ல நம்ம பயங்கர கோல்டாக இருக்கும். 11 மிருதங்கம் வச்சுருந்தாங்க, நல்லா மிருதங்கம் அதெல்லாம் அடிச்சுட்டு வராங்க. 11 மிருதங்கம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் மிருதங்கம் ப்ளே பண்ணி, கத்தால் ப்ளே பண்ணி, பிரபாத டான்ஸ் பண்ணி அப்படியே வராங்க. ஓகே, 2 மைல் நடக்கிறார் பிரபாதம், ஆடிக்கிட்டே நடந்துக்கிட்டே. அப்படி நான் 14 அடி உயரம் சைத்தன்ய மகாபிரபு டிடி. நீ பார்த்தியா அது? அதே கரெக்ட் கரெக்ட், அந்த பாட்டில் வரும். அந்த இது இந்த நீர்ஜாகம் மீடியம் தானே, நீர்ஜாகம் மீடியம். ஸோ அப்போ என்ன பண்ணுவார், பிரபா வந்து நிப்பாட்டிட்டு அவர் என்ன பண்ணுவார், திரும்பி பார்ப்பார். சைத்தன்ய மகாபிரபு திரும்பி பார்ப்பார். திரும்பி பார்த்து என்ன பண்ணுவார், அவங்க என்ன பார்த்துட்டு திருப்பி ரத யாத்திரை நடப்பார். அதே மாதிரி. ஓகே, ஸோ கௌர் கோபால் தான் சொல்றாரு, நான் வந்து பிரபா பக்கம் நிற்கிறேன், அங்கே வந்து மிருதங்கம் வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணிட்டே வந்தேன். ஆனால் பிரபா ஒரே டியூன் தான் பாடுறாரு, அதே கடைசி வரையும் பாடிக்கிட்டே போறாரு. ஒரே டியூன் தான், ஹரிகிருஷ்ணா டியூன், அதே பாடிக்கிட்டே வர்றாரு. ஓகே,
அடிக்கடி டான்ஸ் பண்ணிக்கிட்டே பக்கத்து பாயிட்டே வராங்க. ஓகே, வைகுந்தநாத் அவர்கிட்ட சொல்கிறார், பிரபா வந்து ரதயாத்திரை போகும்போது எனக்கு வாட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அவருக்கு எங்கே தண்ணி எங்கே வாங்குறது இல்லை. உடனே வேகமாக ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு தண்ணி கேட்டுருக்காங்க. ஓகே, அவன் ஒருத்தோட வேகமாக கொண்டு போய் பிரபாது கொடுத்துட்டார். அப்போ கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி. ஓகே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் குடிச்சா ரதயாத்திரை எண்ட் ஆயிடுச்சு. மிகப்பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க, எக்ஸிபிஷன் பில்டிங்ஸ் அப்படின்னு இடம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃபே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹயர் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே கொண்டு போனாங்க ரதயாத்திரை கார்ட்ஸ்லாம் கொண்டு போனாங்க. 1000 பேருக்கு மேலே இருக்காங்க அதில். ஓகே, உட்காந்து வாடி அவங்க மீன்ஸ் வந்து ரதயாத்திரை அட்டன் பண்ண இருக்காங்க. ஸோ பிரபா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஏன்னா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஆஸ்திரேலியாவில் வந்து ஃபஸ்ட்டு ரதயாத்திரை பண்ணுறோம், ஜெகநாதர் சைத்தன்ய மகாபிரபு வச்சு பண்ணுறோம், இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி பிரபா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, அப்போ வந்து நியூஸ் பேப்பர்காரங்களாம் போட்டிருக்காங்க, ரதயாத்ரா டே ஆஃப் சிம்பிள்ஸ் அண்ட் சான்ஸ், சேரியர் ஸ்டாப் த சுவாமி, டோன்ட் லெட் கிருஷ்ணா அலாம் யூ. இந்த மாதிரி சும்மா டைட்டில் கொடுத்து ஃபேன்சியாக டைட்டில் கொடுப்பாங்க, கொடுத்து போட்டிருக்காங்க. ஓகே, ரதயாத்திரை முடிஞ்சோடனே ஒரு கிறிஸ்டியன் மீன் அந்த சர்ச்சிலேருந்து ஒருத்தர் வந்து பார்க்குறாரு, பவல் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து பார்த்துட்டு சொல்கிறார், ஹரே கிருஷ்ணா வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து டேஞ்சர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்டியன் சொல்கிறார், ஒரு கிறிஸ்டியன் ப்ரீஸ்ட் சொல்கிறார். ஏன்னா அது பிரபுபாதை வந்து என்ன பண்ணுறாரு, இது முக்கியமான ஒரு கமெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டியன் ப்ரீஸ்ட் சொல்கிறது வந்து நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஓகே, நிறைய கண்ட்ரியில் வந்து கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவாங்க கிறிஸ்டின்ஸ்லாம், இவ்வளோ தூரம் பயங்கரமாக வருது கிருஷ்ணா காட்சி செய்யணும் சொல்லிட்டு. நிறையா சர்ச்செலாம் வந்து நம்ம ஹரே கிருஷ்ணா கோயிலாக மாறிடும். இதில் வந்து கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் இந்த ப்ரீஸ்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து இது வந்து நைஸ் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அப்புறம் இன்னொருத்தர் கத்தோலிக் சர்ச்சில் ஒருத்தர் வந்து மீட் பண்ணுறாரு, மிஸ்டர் கெல்லி அப்படின்னவருக்கு, ஜே கெல்லி. அப்போ வந்து பிரபாவுடைய அந்த லெக்சரை வந்து போட்டு காட்டுறாங்க. ஓகே, அவருக்கு அதுக்கப்புறம் அவர் கேட்குறா, பார்த்துட்டேன், நீங்கள் என்கிட்ட ஒரு பிக்சர் போஸ்ட் பண்ணிக்கலாமா நம்மளே சேர்ந்து அப்படின்றார். ஏன்னா எங்களுடைய மேகசினில் நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி பிரபா இது பண்ணுறாரு. ஓகே, சுவாமி ஸ்ப்ரெட்ஸ் யூனிட்டி மெசேஜ் சொல்லி நியூஸ் பேப்பர் வந்துச்சு உடனே. ஓகே, இது மாதிரி எல்லா கம்யூனிட்டியோடையும் இது வச்சுக்கிறாரு, கிறிஸ்டியன் எல்லாத்தையும் நல்லா இது பண்ணுறாரு பரகலாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. இது ஆஸ்திரேலியா நடந்தது. ஸோ பிரபா சொல்கிறார், நீங்கள் வந்து எந்த ரிலீஜன் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க, எது வந்து பெர்ஃபெக்டான ரிலீஜன்னா எதில் வந்து கடவுளை வந்து அன்பு செலுத்த கற்றுக் கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து உண்மையான ரிலீஜன். ஓகே, அதனால நீங்கள் கிறிஸ்டியன் ஃபாலோ பண்ணலாம், எதுனாலும் ஃபாலோ பண்ணலாம். நாங்கள் வந்து எதுக்கு அகெயின்ஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, பௌதிகத்தை நாங்கள் வெறுக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ மெல்போர்னில் இருந்தே பிரபாதர் வந்து குருதாஸ்கிட்ட வந்து ஒரு லெட்டர் போடுறார், ஜூலை 1. நான் 6 வாரம் தான் இருக்கேன் கிருஷ்ண பலராம் மந்திரை ஓப்பன் பண்ணுறதுக்கு, எனக்கு இந்த ரெகுலர் ரிப்போர்ட்ஸ் எதுவும் வரல குருதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதுறார். நான் 2 நாள் ஆஸ்திரேலியா இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் யூஎஸ் போவேன். அதுக்கப்புறம் நான் ஜென்மாஷ்டமி அப்போ எப்படி இந்த விருந்தாவன் டெம்பிள் இந்த கிருஷ்ண பலராம் டிடி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறது சொல்கிறேன். இந்த செரமனி வந்து மெயினாக நம்ம மக்களே பண்ணணும், எல்லாம் ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸே பண்ணணும். ஓகே, நம்ம வந்து வெளியிலேருந்து ஆளுங்களை கூட்ட வர வேணாம். நம்ம பாரிஸ், நியூயார்க்கு, ஆஸ்திரேலியா இதில் எல்லாரும் பிரபுஜிஸ் மாதாஜிஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் டிடி வர்ஷிப் பண்ணுறாங்க ரொம்ப நைஸாக. அதனால் நம்ம வெளியிலேருந்து நம்ம இந்தியன் கோஸ்வாமி ஒருத்தர் கூட்டணும்னு அவசியம் கிடையாது. நம்மளே என்ன பண்ணலாம், அந்த செரமனியை பண்ணலாம். நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணோம், மிருதங்க பிளேயர்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க, நல்ல பிரசாதத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, எல்லா வரவங்களுக்குலாம் நல்ல பிரசாதம் இருக்கணும், எதுவுமே குறைச்சலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். டே லாங் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். லைஃப் மெம்பரை நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு பிரபா சொல்கிறார். ஓகே, ஸோ அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்க்கும் வந்து என்ன பண்ணுவோம், நீங்கள் இன்விடேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கார். மிஸ்டர் பிர்லா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து அவங்களுக்கு தனியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஜார்ஜியஸாக இருக்கணும், ஜார்ஜியஸ்னா அப்படி இல்லையா, நல்லா பெருசாக இருக்கணும். ஓகே, நல்லா ஜார்ஜியஸ், நல்லா பிரசாதம் கொடுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும், எல்லாரையும் கீர்த்தன் நல்லா போயிட்டே இருக்கணும் சொல்ல. ஓகே, ஸோ அவர் சொல்கிறார், ஜெய்பூர்ணா அப்படின்னு கார்போர்ட்லேருந்து வந்திருக்காரு, அவருக்கும் நீங்கள் இன்விடேஷன் அனுப்புங்க.
இந்த ட்ரெஸ்ஸிங்கில் வந்து யமுனா மாதாஜி, மதீனா மாதாஜி, ஜெயதீர்த்தா இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டோம், இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சேர்த்து பண்ணணும். யாரும் சண்டை போடாதீங்க உங்களுக்குள்ள. இதுதான் என்னுடைய ஆங்ஸைட்டி. நான் விருந்தாவனுக்கு வந்து 25ஆம் தேதி வந்துடுவேன், ஃபஸ்ட்டு வந்து அனுப்புகிறார். 25ஆம் தேதி விருந்தாவனுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஜூலை மாதம் அனுப்புகிறார். ஓகே, 1974. ஸோ குருதாஸ் பிரபு பார்க்குறார். இவர் வந்து நெட்டெல்லாம் பார்த்து சரி நம்ம ஒர்க் பண்ணணும். ஆனால் ஸ்லோவாக தான் போகுது டெம்பிள் ப்ராஜெக்ட். ஓகே, அப்போ பிரபா திருப்பி ஒரு மகாராஜ் எழுப்புறார், சயவனா மகாராஜ். இவர் வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கிறார். ஓகே, மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கார். நீ வந்து என்னை பார்க்க நினைச்ச, எனக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்லாம் உன்ட்ட பண்ணணும். நான் வந்து ஜூலை எண்டில் வந்து விருந்தாவன் வரேன். நம்ம ஜன்மாஷ்டமி அப்போ இந்த விருந்தாவனில் கிருஷ்ணபர்ணம் டெம்பிள் ஓப்பன் பண்ண போகிறோம். நீ அங்கே வந்து நீ பாரு, நம்ம வந்து ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டு அவங்கள பார்த்து பண்ணணும்னு என்ன பண்ணார் அவர் வந்து யூனிவர்சிட்டி இருக்குல்ல ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில், அங்கே போய் ப்ரீச் பண்ண போகிறார். அங்கே ஒரு நல்ல ஒரு அன்பிளசன்ட் இன்சிடென்ட் நடந்துச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டான இன்சிடென்ட் கிடையாது, கொஞ்சம் நல்ல பேட் பப்ளிசிட்டி வர மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு. ஓகே, நிறைய பெரிய ஆடிட்டோரியம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பிரபுபாதுக்கு வந்து பெரிய ஸ்டாண்டர்டான ஆசிரமம் போட்டிருக்காங்க. பிரபுபாது எப்பவுமே என்ன சொல்லுவார், பெரிய ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ல எனக்கு வந்து சிம்பிளான சேர் கொடுத்துருக்கேன்னு சொல்லுவார். ஆனால் இங்கே ஆஸ்திரேலியன் டிபார்ட்டிஸ் மாதிரி ரால்ஸ் ராய்ஸில் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து பெரிய ஆஸ்திரேலியன் வியாசாசன் போட்டாங்க, இப்படி மகாராஜா உட்கார மாதிரி. அது கரெக்டாக தான் ஆக்சுவலாக மகாராஜா தான் வந்துடலாம். ஆனால் அயல்நாட்டுக்காரங்க புரியாது. ஸோ அது அதை ஏற்ப பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து டிவோட்டிஸ்லாம் கீர்த்தன் பண்ணுறாங்க, பிரபுபாதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ பிரபுபாதை வந்து சோலுக்கும் உடலுக்கும் மீன்ஸ் ஆன்மாவுக்கும் உடலுக்குள்ள வித்தியாசம் சொல்கிறார். ஓகே, 10 நிமிஷம் தான் பேசியிருப்பார். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்திரிச்சு கத்துறோம். என்ன சொல்கிறாரா, நீங்கள் எப்படி உங்கள் ரோல்ஸ் ராய்ஸை நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் கோபமா. ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வந்தீங்களா, அதை நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் இல்லை ஆடிட்டர் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கை தட்டுறாங்க. ரொம்ப இதாகிடுது, எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க, நாய்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 3 பேர் பிரபாத டிசபிள் கோவம் வந்துச்சு ரொம்ப. அவங்க என்ன பண்ணுறாங்க, நேரம் பின்னால் போனாங்க. யார் தட்டிட்டுனா அவங்க கிட்ட போனாங்க. ஓகே, ஆனால் பிரபா என்ன பண்ணுறாரு, அப்படி அமைதியாக வெயிட் பண்ணுறாரு. கத்திக்கிட்டே இருந்தால் நிப்பாட்டினேன்ப்பா. ஆனால் திருப்பி கத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நிப்பாட்டோம். அப்புறம் பிரபா பேச ஆரம்பிக்கிறார். எக்ஸ்பிளைனிங் பௌதிக வாழ்க்கை வந்து ஒரு உடல்லேருந்து இன்னொரு உடலுக்கு போகிறது, இது வந்து ரொம்ப நல்ல வாழ்க்கை கிடையாது. ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு மாறுறோம். ஏன்னா நம்ம வந்து யாருமே இறக்குறது விரும்பலை, ஆனால் நம்ம இறந்துடும் அப்படின்னு பிரபா சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி கத்த ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த 3 பேர் இருந்தாங்க இல்லையா, பிரபா டிசேபிள், அவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, கத்துறவனை வெளியே ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஃபைட் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணான்னா, அவனுடைய செப்பல் இருக்குல்ல ஷூ, அதுக்குள்ள கத்தி வச்சிருக்கான். கத்தி எடுக்கலாம், குத்துறது, டிவோட்டிஸை குத்துறது கத்தி எடுக்கலாம். ஆனால் அவங்களோட டிவோட்டிஸ் அந்த கத்தியை தள்ளி விட்டு அவனை வெளியே வச்சிடலாம். ஓகே, இப்படி ஆயிடுச்சு. ஓகே, இதை வந்து ஆடிட்டோரியல் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேர் கத்தாவை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் பேர் எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மதத்வி சுவாமி சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் காமாக இருக்கணும், பிரபாதை கேளுங்க, ஏதோ இது மாதிரி வயலன்ஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா பக்தர்கள்லாம் பயப்படுறாங்க, பிரபாதை இருக்குது ஆயிரம் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டமாக இருக்குது, ஏதாவது பிரச்சனைனா பிரபாதைக்கு என்ன ஆயிடும்னு சொல்லி எல்லாம் பயப்படுறாங்க டிவோட்டிஸ்லாம். பிரபாதை பேச ஆசைப்படுறாரு. சரி நீங்கள் கொஷின் கேளுங்கன்னு சொல்லி சொல்கிறார் பிரபாதை. அப்போ ஒரு பையன் கேட்குறான், நான் கிறிஸ்டியன் சொல்கிறோம், நான் ஒரு கிறிஸ்டியன், உங்களுடைய ஒப்பீனியன் ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி உங்களுக்கு ஒப்பீனியன் சொல்லி கேட்குறான். இதெல்லாம் ஆஸ்திரேலியா நடக்குது, மெல்போர்ன் நடக்குது. ஓகே, பிரபா சொல்கிறார், நாங்கள்லாம் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து மரியாதை கொடுக்குறோம், நீங்கள் எப்படி மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி மரியாதை கொடுக்குறோம், நாங்கள் வந்து கடவுளை வந்து ஒரு தொழில் ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பிரபாதை சொல்கிறார். நாங்களும் கடவுளை பற்றி பேசணும், அதனால அவர் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரபாதை. அப்ப அந்த பையன் கேட்கிறான், நீங்களும் ஜீசஸோட பையன் தானான்னு சொல்லி கேட்கிறான். பிரபாதை, ஆமா நானும் ஜீசஸோடைய ஒரு வேலைக்காரன் தான்,
நான் வந்து ஜீசஸ் நான் எப்பயுமே சொல்லிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த பையன் கேட்கிறான், உங்களுக்கு ஜீசஸோட பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பிரபா சொல்ல, இல்ல எனக்கு ஜீசஸோடைய பவர் எனக்கு கிடையாது அப்படின்னு பிரபா சொல்றாரு. இதெல்லாம் தாழ்மையா சொல்ற கருத்துக்கள். அந்த பையன் பாருங்க உடனே சொல்றானா, வெல் உங்களுக்கு வந்து இல்லாம இருக்கலாம், எனக்கு இருக்குன்னு சொல்லி சிரிக்கிறான். எல்லாம் சிரிக்கிறான், ஏன்னா நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உங்களுக்கு ஜீசஸ் பவர் இல்லாம இருக்கலாம், எனக்கு இருக்கு, ஏன்னா கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். எல்லாம் சிரிக்கிறான். பிரபா தட்ஸ் ஆல் ரைட், ஓகே நீங்க கிறிஸ்டியன், நாங்க கிறிஸ்டியன், கிறிஸ்டனை ஃபாலோ பண்றவங்க நான் கிறிஸ்டியன், எல்லாமே சேம் தான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் திருப்பி இதுக்கு சிரிக்கிறாங்க, எல்லாம் கை தட்டுறாங்க. எப்படி ஒரு சேலஞ்சிங் போது பாத்தீங்களா? இதெல்லாம் ஓடிடுவோம். ப்ராப்பர் ஆல்வேஸ் ஃபைட் ப்ராப்பர். ஓகே, அப்ப இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். ஜீசஸ் வந்து திருப்பி வர்றாரு, எங்க சொல்லிக்கலாம், ஜீசஸ் கம்ஸ் பேக் சொல்லுவாங்க இல்லையா, கிருஷ்ணா வரமாட்டார்ல அப்படின்னா. ஏன்னா நீங்க ஜீசஸ் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிக்கிறான். ஜீசஸ் வந்த பிறகு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறோம். பிரபா சொல்றாரு, ஜீசஸ் வந்தா நாங்க வாங்கன்னு சொல்லி வெல்கம் பண்ணுவோம், எங்களுக்கு ஜீசஸ் வந்து நல்ல நியூஸ் தான் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்றாரு. உடனே அந்த பையன் சொல்றாரு, ஜீசஸ் வந்து ஒரு செப்பல் தான் இது பண்ணியிருந்தாரு, அவர் வந்து 2 திருடர்கள் வந்து அவர் வந்து குரூசிஃபை பண்ணிட்டாங்க, அவர் வந்து உங்களை மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வந்து வரல, இந்த மாதிரி பெரிய சீட்ல எல்லாம் உட்காரல அவரு, நீங்க எல்லாம் மடியில தான் இருக்கீங்க, நீங்க கிருஷ்ணா காமிச்சு சொல்லிட்டு எல்லாமே பணம் தான் முடுங்குறீங்க அப்படின்னு சொல்லி மைக்கில் கத்துறோம். பிரபா சொல்றாரு, இப்ப வருத்தமாயிட்டார் பிரபாரு, இல்லை எனக்கு பணம் தேவையில்லைன்னு பிரபா சொல்றாரு. இன்னொரு பையன் சொல்றான், நீங்க வயலன்ஸ் தான் சொல்றீங்க, நீங்க அதான் பிலீவ் பண்றீங்க. ஆனா ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கணத்துல அறிஞ்சா இன்னொரு கணத்தை காட்ட சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க, வாழ்க்கையில வயலன்ஸ் தான், அதை வந்து வயலன்ஸால அர்ஜுனன் வந்து இது பண்ணார் இல்லையா, அப்படி நீங்க சொல்லி தரீங்க, எவ்வளவு வித்தியாசம் பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கை தட்டுறாங்க. ஓ வெரி குட். இது அனிமல் கூட்டம், இதுல பேச முடியும், லாஜிக்கே இருக்காது. இந்த மாதிரி பெரிய கூட்டத்தில் போயிட்டோம்னா பிலாசபி பேசணும்னா எதையாவது நாட்கள் நரம்பு கிடையாது இல்லையா, எதாவது பேசணும். அவன் கை தட்டுறதுக்கு ஒரு ஆட்டக்காரன் கூட தலைவன் உண்டு. ஆட்டோ ஸ்டைலில் போனீங்கன்னா அதுலேயே ஒரு தலைவன் இருக்கும், அவனுக்கு எல்லாம் கை தட்டுவாங்க. இந்த பாஷா உடனே அவனுக்கு என்ன பண்றாங்க, எல்லாரும் கை தட்டி வர வைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாருக்குமே ஒரு தலைவர் உண்டு. அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு தலைவர் இருக்கு. இது நிற்க மாட்டேங்குது, அது நின்றுச்சு. இல்லை கொஞ்சம் கீழே இருக்கணுமா தான் நிற்கதாப்பா. ஸோ அது மாதிரி அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் நினைச்சு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, புறப்பா மொத்தமாயிடுச்சுப்பா. ஓகே, அப்ப புறப்பா சொல்றாரு, இந்த கிறிஸ்தவ உணர்வு இயக்கம் வந்து சென்டிமெண்டான ரிலீஜியஸ் சிஸ்டம் கிடையாது, இது முழுவதுமா அறிவியல் பூர்வமானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு ஸ்டூடெண்ட் கேட்கிறான், எனக்கு கிருஷ்ணமூர்த்தியை பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கு. கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, நீங்க அயல்நாட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க ஒரு அயல்நாட்டுக்கார மாதிரி தான் இருக்கணும், இந்தியன் மாதிரி இருக்கக்கூடாது. இந்தியாவுக்கு போனீங்கன்னா நீங்க இந்தியாவுக்கு மாதிரி பேசணும். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வியாசாசனம் உட்காந்துட்டு நீங்க உங்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பேசுறீங்கன்னா இப்படி கரெக்ட் கிடையாதுன்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்கிறாரு. இது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு பிலாசபர், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, பிரபா சொல்றாரு, கிருஷ்ண உணர்வு வந்து மேற்கத்திய நாட்டுக்கோ இல்லை கிழக்கத்திய நாட்டுக்கோ ஒன்று கிடையாது. எங்க பக்தர்கள் போறாங்களோ அது எல்லாமே அங்க அக்செப்ட் பண்றாங்க. ஸோ இங்க பக்தர்கள் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்க நீ தரையில் உட்கார சொன்னாலும் தரையில் உட்காருவேன். பிரபா அதுக்கு டிஃபரன்ஷியே கிடையாது. ஏன்னா ராதா தாமோதர் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா சின்ன ரூம் தான். பாம்பேல மிகப்பெரிய பில்டிங் கட்டியிருப்பாங்க. பிரபா கூப்பிட்டாங்க, பிரபா வருவார். இது என்ன ராதா தாமோதர் டெம்பிள் மாதிரி தான் இருக்கு, நான் அந்த மூலையில வந்து உட்காருவேன், இந்த மூலையில சாப்பிடுவேன், அந்த மூலையில புக்கு எழுதுவேன், அதே மாதிரி தான் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஈஸா டிஃபரெண்ட் பில்டிங். அதுதான் அவர் சொல்றாரு. ஓகே, கீழே உட்கார சொல்ல கீழே உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இந்த அட்ரிக்ஷன்ல கிடையாது, என்னுடைய பக்தர்கள் வந்து ஆர்டர் பண்ணி ஏத்துக்க சொன்னாங்க, அதனால ஏத்துக்கிட்டேன், இது அவங்களுக்கு நல்லது, இந்த மாதிரி ஆர்டர் பண்ணது கரெக்டு, பக்தர்களையும் அவங்க பகவானையும் இப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு பிரபாரு. ஆனா இப்போ வந்து நீங்க இப்ப எல்லா காலம் மாறிடுச்சு, நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் மரியாதை எப்படி செலுத்துறதுன்னு தெரியல. இப்படி கிடையாது, வேதங்களை வந்து ஒரு கடவுளுடைய ரெப்ரஸன்டேட்டிவா கடவுள் மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்றாரு. உடனே இன்னொரு ஸ்டூடெண்ட் கட்டி சொல்றான், இது வந்து உங்க மூமெண்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வருதா அப்படின்னு சொல்லிக்கிறோம்.
யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவிலேருந்து வருதான். ஸோ நீங்கள் அமெரிக்கா உள்ள இந்த போர் புரியும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா? நீங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் 4ஆவது நாள் ஜூலை 4th வந்து ஒரு போராட்டம் நடத்த போகிறோம், அதில் நீங்கள் வந்துப்பீங்களா, வந்து கலந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அவங்களுக்குலாம் அமெரிக்கா பார்த்து போகும். அதனால இவங்க என்ன நினைச்சாங்க, அமெரிக்காவில் வந்துருதுன்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காங்க பிரபாத டிவோர்ஸ் அடிக்கிறது. ஏன்னா அமெரிக்காக்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ மதுத்வீத சுவாமி வந்து டக்குன்னு மைக்ரோஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டார். நான் வந்து உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். எங்கள் மூவ்மெண்ட் வந்து யுனைடெட் ஸ்டேஷன் வரல, அமெரிக்காவிலேருந்து வரல. ஓகே, உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, அமெரிக்காவிலேருந்து வர சந்தேகம் இருந்ததுன்னா, இது உங்களுடைய மைண்ட் செட் தான், என்னுடைய கிடையாதுன்னு சொன்னோன்னா எல்லாம் கை தட்டலாம். ஓகே, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கை தட்டுவாங்க. ரெண்டாவது வந்து எங்களுடைய ஆர்மிய குரு வந்து அமெரிக்காவுக்கு வந்து கிருஷ்ணனோட பரப்புறதுக்காக வந்தார். அவருக்கு வந்து ஒரு போட்டில் ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சிது, அப்படிதான் வந்தார். நீங்கள் ஆஸ்திரேலியா ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தீங்கன்னா அங்கேயே வரப்போறாரு. அவர் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. அவர் கடவுளுடைய அன்பை தான் பரப்ப ட்ரை பண்ணுறாரு. எந்த விதமான பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்லையும் அவருக்கு தான் தொடர்பு கிடையாது, அரசியல் கட்சிக்கு தொடர்பு கிடையாது. அவர் வந்து நம்மளுடைய உணர்வை வந்து மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. உங்களுக்கு புரட்சியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்ன புரட்சினா, இந்த மாதிரி நம்மளுடைய மனதில் வந்து புரட்சி ஏற்பட்டு நம்ம வந்து ஒழுங்கா லைஃப் லீட் பண்ணணும், நம்மளுடைய ஹாப்பினஸ் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருப்பார். ஓகே, இதில் வந்து கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் இதெல்லாம் பற்றி பேசிட்டு இருப்பார். திடீர்னு ஏதோ ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு ஒரு கோவம் வரும். இவர் பேசுறது பயங்கரமாக எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மாதிரி கலவரம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு அனிமல்ஸ் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ டிவோடிஸ்க்கு வந்து புரிஞ்சிடும், பிரபுபாதர் வந்து இந்த ஹாலை விட்டு பத்திரமா கூட்டு போயிடணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, எக்ஸிட் பிரபுபாதர் போய் கூட்டு போவாங்க. அந்த எக்ஸிட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, 10,000 பேர் கிட்ட இருப்பாங்க. இல்லை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போயிடுவாங்க, எக்ஸிட்டில் போயிடுவாங்க. கொஞ்சம் பேர் பெரிய ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணிருப்பாங்க. ஆனால் பிரபுபாதர் என்ன பண்ணுவார், அங்கேயே போவார். எல்லா டிவோடிஸ் அப்படி பண்ணி கூட்டு போயிடுவாங்க, காருக்கு கூட்டு போயிடுவாங்க. ஒரு இன்சிடென்ட் நடக்காது, கூட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காரை மெதுவாக அப்படி கிளப்பி வருவாங்கல்ல, வெளியே வருவாங்கல்ல. அப்போ ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுடைய பூட் இருக்குல்ல, செப்பல், அதை வச்சு ஓங்கி ஒரு காரை உதைவான் நம்ம பிரபுபாதர் போகிற காரை. ஓகே, கிக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, டிவோடிஸோடைய வேன்ஸ்லாம் பின்னால் வரும்ல, அதில் தள்ளுட்டி ஏறிவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். கடைசியில் அந்த வெளியே வரும்ல, கேம்பஸ் வெளியே வரும்ல, அப்போ வெளியே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அங்கே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. பிளாக் பெயிண்ட் இருக்குல்ல, அதை ஊற்றுவாங்க வேன் மேலே, கார் மேலாம். அப்படியே வெளியே வந்துடுவாங்க வழியா. பிரபுபாதர் வந்து ரொம்ப சைலண்டாக வந்துட்டே இருப்பார். ஓகே, ஆனால் அவருக்கு ரொம்ப விருப்பம் இருக்கும் இந்த இன்சிடென்ட். ஓகே, அவர் சொல்வார், இனிமே ஃபியூச்சரில் யார் வந்து நம்மளை இன்வைட் பண்ணுறாங்களோ அங்கே தான் போகணும், இந்த மாதிரி ஒய்டு ஓப்பன் லெக்சரே வேணாம் அப்படின்ட்டார் பிரபுபாதர். ஏன்னா இதனால அவங்க சைத்தன்ய மகாபிரபு வந்து மிகப்பெரிய கூட்டத்தில் என்ன பண்ணுவார், ஹரிகிருஷ்ணா இயக்கம் முடிஞ்சு, ஹரிகிருஷ்ணா கீர்த்தன் முடிஞ்சு போச்சு. இப்போ பிரபு பண்ணுறாங்கல்ல, நிறைய இடத்துக்கு இப்போ ப்ரீச் பண்ணுறாங்கல்ல, அதுலேயே ஒன்லி கீர்த்தன் தான் மெயினாக. ஏன்னா நிறைய மக்களுக்கு வந்து இந்த பிலாசபி புரியாது. அண்ட் தே ஆர் வெரி எமோஷனல், ரெடி டு ஃபைட். அது என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் கீர்த்தன்லேயே முடிச்சிடுவாங்க. ஓகே, ஸோ பிரபா அப்படி சொல்லிட்டார். ஓகே, பிரபா என்ன பண்ணார், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவிலேருந்து சிகாகோ வரார். சிகாகோவில் வந்து போகல, ஹவாயில் ஸ்டே பண்ணுறார். ஓகே, 2 நாள் தான் சிகாகோவில் ஸ்டே பண்ணுவார். அதுக்குள்ளே 1 நாள் ஹவாயில் ஸ்டே பண்ணுறார். சிகாகோவில் ஃபர்ஸ்ட் ரத யாத்திரை. அப்புறம் சிகாகோ தெரியலையா, நிறைய இந்தியன்ஸ் இருப்பாங்க சிகாகோவில், அங்கே ஃபர்ஸ்ட் ரத யாத்திரா. ஸோ பிரபா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கிருஷ்ணா பிலாசபி வந்து புரியாமல் இருக்கலாம், இந்த மாதிரி பெரிய பெரிய கூட்டங்களில் வந்து அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் வந்து ரத யாத்திரைன்னா எல்லாருக்கும் என்ன ஆகும், பிடிச்சிருக்கும். எல்லாம் டான்ஸ் பண்ணுவாங்க, பிரசாதம் சாப்பிடலாம், அப்புறம் ஹரிகிருஷ்ணா பாடலாம். அதனால எல்லாருக்குமே வந்து ஒரு ரத யாத்திரை இஸ் ஆல்சோ ப்ரீச்சிங் அப்படின்னு பிரபா சொல்றார். ரத யாத்திரை இஸ் ப்ரீச்சிங், மேகசின்ஸ் கொடுக்கலாம், அப்படி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால இது வந்து மிகப்பெரிய ப்ரீச்சிங் சொல்லி பிரபா சொல்றாரு. ஸோ ஜெகநாதபுரியில் வந்து நிறைய வெஸ்டர்னர்ஸ் வருவாங்க, ஆனால் அவங்க உள்ள விட மாட்டாங்க. அவங்களாம் என்ன பண்ணலாம், ரத யாத்திரையில் கலந்துக்கலாம். அதே மாதிரி இப்போ ஜெகநாதரே என்ன பண்ணியிருக்காரு, எல்லா நாட்டுக்கும் வந்திருக்காரு. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்திருக்கிறார். லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு கேட்டதா இருக்கு இல்லையா, எல்லாருக்குமே சொந்தம் தான் லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். எங்களுக்கு மாத்திரம் கிடையாது, இந்தியாவுக்கு மாத்திரம் கிடையாது, பூரிக்கு மாத்திரம் கிடையாது.
இப்போ அடுத்து வந்து சான் பிரான்சிஸ்கோ ரத யாத்திரை 1974ல் 8வது ரத யாத்திரை 1967 ஆரம்பிப்பாங்க, 1967 ஆரம்பிப்பாங்க, 1974 8வது ரத யாத்திரை. ஓகே, ஃபர்ஸ்ட் ரத யாத்திரை சான் பிரான்சிஸ்கோ தான், கலிஃபோர்னியாவில் சான் பிரான்சிஸ்கோ. ஓகே, ஸோ பிரபுபாதர் வந்து இந்த மாதிரி ரொம்ப அச்சீவ் பண்ணார், எல்லா இடத்துலையும் ரத யாத்திரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ரத யாத்திரை பண்றது. எல்லா சிட்டிலையும் எல்லா காட்டிலையும் பண்ணணும். இது வந்து தவறான ரிலீஜனை வந்து முறியடிச்சிடும். கைத்தவ ரிலீஜன் ஆகிடும். கைத்தவ ரிலீஜன்னா தவறு, சீட்டிங் டைப் ஆஃப் ரிலீஜன், ஏமாற்றுக்கான அந்த ரிலீஜனை ரத யாத்திரை மாதிரி ஃபெஸ்டிவல் வந்து நம்ம முறியடிச்சிடும் சொல்லி பிரபுபாதர் சொல்றார். ஸோ பிரபுபாதர் என்ன பண்ணாரு, அதே மாதிரி சிக்காகோ போறாரு, அவங்க பெரிய சீட் போட்டிருக்காங்க, உட்காராரு, ரத யாத்திரையில கலந்துக்கிறாரு. அங்க சீட்ல உட்கார்றதுக்கு லேடர் இல்லை, அந்த லேடர் இல்லை. உடனே ஒருத்தர் வேகமா போய் லேடர் வாங்கிட்டு வர்றாரு, லேடர்ல ஏறி மேலே போறாரு. ஓகே, வியாசத்துல உட்காந்துக்கிட்டாரு. இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் இருப்பாங்க சிகாகோவில், ஏன்னா இந்தியா கிளைமேட் மாதிரி தான். ஸோ நிறைய இந்தியன்ஸ் இருப்பாங்க, நிறைய புரோபா டிசைபர்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பிரசாதம், பேக் டு கார்டன் மேகசின்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நம்ம நிறையா எல்லா பேரும் பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி நிறைய பெருசாக. ஓகே, நிறைய போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, மோட்டார் சைக்கிளில் வராங்க. ஓகே, ஆசிரி கவனிக்கணும். அப்போ மோட்டார் சைக்கிளில் வந்தாலுமே ரத யாத்திரை முன்னால் அந்த ஒரிசாக்கு என்ன பண்ணுவார், பிரதாப் ருத்ரா, அவர் வந்து மீடியல் சர்வெண்ட்டாக தூப்பார் இல்லையா, அந்த மாதிரி இல்லை, ஹம்பல் ஆட்டிடியூட் கிடையாது. இவங்க தான் மோட்டார் சைக்கிளை வந்து சீக்கிரம் முடிங்க, சீக்கிரம் முடிங்க, உங்கள் பெர்மிஷன் அடுத்த வருஷம் கேன்சல் பண்ணிடுவோம், சீக்கிரம் முடிங்க, சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லிட்டே வராது. ஓகே, ஆனால் டிவோட்டிஸ் வந்து சூப்பராக அமைதியாக பண்ணுறாங்க, அதையும் ஒத்துக்கிட்டாங்க, ரொம்ப அமைதியாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நல்ல கிருஷ்ணனுடைய கருணையினால எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சிக்காகோ போலீஸுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி வந்துருச்சு, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய மைல் வந்து நடந்திருக்காங்க, ஏகப்பட்ட பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஹாப்பினஸ். ஓகே, அதுக்கப்புறம் ரத முடிஞ்சோட ஒரு லெக்சரு, அதுக்கப்புறம் பிரசாத் டிஸ்ட்ரிபியூஷன், கீர்த்தன், பிறப்பு அது கம்ப்ளீட்டாக ஹாப்பி ஆகிட்டார். சிக்காகோவில் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இப்படிதான் உலகம் ஃபுல்லாக எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்ல முடியாது, சில பேட் இன்சிடென்ட்ஸும் நடக்கதான் செய்யுது. இந்தியன்ஸே என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின் கேட்குறாங்க பிறப்பாதத்தை, இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் கடவுள் உணவுனால, ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டு டெக்னாலஜி இருந்தாலும் பிரயோஜனம், இந்த கடவுள் உணவு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நாயா பிறந்தாலும் பரவாயில்ல அடுத்த பயில, இப்படிலாம் சொல்லி பிறப்பாட்ட சொல்கிறோம். பிறப்பாக சொல்லு, நீ இந்தியன், நீ கிருஷ்ண கான்சியஸ் நீ தான் பரப்பணும்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, நீ எப்படி பேசுறீங்கன்னு சொல்லி பிறப்பாக சொல்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபாத் பேசுறத சொல்றாரு, ஐ நோ தட் ஆல் அமெரிக்கன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஹியர் ஆர் எஜுகேட்டட் இன்டெலிஜென்ட். இந்த அமெரிக்கன்ஸ்க்கும் லேடிஸ் ஜென்டில்மேனுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ஏன்னா நீங்க வந்து வரும்போது எனக்கு எதுவுமே இல்லை, இங்க உள்ளவங்க தான் எனக்கு என்ன பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணி இந்த ஏகத்தை பரப்புனாங்க. பாரத பூமி கையில மனுஷ ஜென்மஜாரா ஜென்ம ஜாத்த கரிக்கிற பரப்பதானா, பாரத பூமியில பிறந்த ஒருத்தருடைய கடமை இது. ஆனா சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த பண்ணி எல்லா இடத்துலையும் பரவுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இங்க உள்ள எங்க அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து இதை இந்த மூவ்மெண்ட்டை பரப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எல்லாருமே தெரிஞ்சிருச்சு, ஏன்னா அமெரிக்காவில் ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா எல்லாம் பண்ணுவாங்க, பெரிய பில்டிங் கட்டினா எல்லாரும் பெரிய பில்டிங் கட்டுவாங்க. நான் ரீசெண்டாக மெல்போர்ன் கூட போனேன், அங்கேயும் நிறைய பேர் ரெண்டாயிரத்தில் கலந்துட்டு டான்ஸ்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிக்காகோ போனேன், இப்போ கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்காரு, சிக்காகோலையும் சூப்பராக இருந்துச்சு, இப்போ இங்கேயும் நல்லா நடக்குதுன்னு சொல்லி பிறப்பாக பேசுகிறார். ஸோ பேசிட்டு என்ன பண்ணாரு, கீர்த்தன் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ கீர்த்தன் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணார், டான்ஸ் பண்ணுறாங்க, எல்லாம் சூப்பராக எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாரையும் பிரபா சொல்றாரு, எல்லாரும் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சேட் பண்ணுங்க, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நான் வந்து ஒரு வயதான மனிதன், நீங்களாம் யங் பர்சன், அதனால நீங்க எல்லாம் இந்த மூவ்மெண்ட் வந்து சீரியஸா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை பத்தி, இது உலகம் பொழுதுதான் பரப்புங்க. நான் வந்து உலகம் பொழுதுதான் இப்போ போயிட்டு இருக்கேன், ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்க்குறேன், எல்லாம் அமெரிக்கா மாதிரியே எல்லாம் வராங்க. அதனால் நீங்கள் கிருஷ்ண காட்சி சீரியஸாக எடுத்தீங்கன்னா எல்லாரும் சீரியஸாக எடுத்துப்பாங்க, இது உலகம் வந்து வைகுண்டமாக மாறிடுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லி பிறப்பா முடிச்சிடுறாரு. ஓகே, ஸோ பிறப்பா இருக்குது அமெரிக்கா கண்ட்ரி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு டைம் வந்து அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸை மாற்றிடலான்னு சொல்லி முடிவு பண்ணுவார்.
அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் வந்து அந்த பிளானை சேஞ்ச் பண்ணி இந்தியாவில் மிகப்பெரிய டெம்பிள் வர மாதிரி பண்ணுவார். அதனால் அமெரிக்கா வந்து ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க. பிரபாதா இந்தியன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணப்ப அமெரிக்கன்ஸை பிரபாதா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ குருதாஸ் பிரபு இருக்கார் இல்லையா, விருந்தாவிலேருந்து ஒரு லெட்டர் அனுப்புறாரு, எல்லா இஸ்கான் சர்ச்சுக்கு அனுப்புறாரு. எல்லாரும் வாங்க கிருஷ்ணா பலராம் டெம்பிள் ஓப்பனாக போகுது விருந்தாவன்ல அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பிச்சுறாரு. எல்லா லைஃப் மெம்பருக்கும் அனுப்புறாரு. பாம்பேல உள்ள எல்லாருக்கும் லைஃப் மெம்பருக்கு எல்லாருக்கும் அனுப்புறாரு. கல்கட்டா, பாம்பே அவங்களுக்கு எல்லாம் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சிடறாரு. அப்புறம் பிரபாதரும் அவங்களுடைய டிசபிள்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாரு, விருந்தாவனுக்கு வர சொல்லி எழுதுறாரு. இப்போ குருதாஸ் பிரபு எல்லாருமே லெட்டர் அனுப்பிச்சிட்டார். குருதாஸ் பிரபு ஓகே. ஸோ நிறைய பேர் லாஸ் ஏஞ்சல்ஸ் லெக்சர் பண்ணும்போது பிரபா சொல்றாரு, இந்த மாதிரி கிருஷ்ணபல்ராம் டெம்பிள் வந்து அடுத்த மாதம் ஓப்பன் ஆகுது, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, இன்விடேஷன் அவங்க ஹார்ட் காட் போனது கவர்மெண்ட்ல இருக்காங்கல்ல அவங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சார் பிரபா. ஸ்ரீதர் மகாராஜ் சொல்றாரு நானும் வரேன் அப்படின்ட்டார். அப்போ பிரபா சொல்றாரு நீங்கள் எப்படி வரணும், கல்கட்டாவில் இருந்தால் அவனுக்கு எது பெஸ்ட் ரூட்டு அதெல்லாம் சொல்றாரு பிரபா. பிரபா லெட்டர் போடுறாரு, இங்கே புக்ஸ்லாம் சூப்பராக சேல் ஆகிட்டு இருக்கு. 6 மாதம் போன வருஷம் வந்து 4 மில்லியன் புக்ஸ், 4 மில்லியன் புக்ஸ்னா 40 லட்சம் புக்கு சேல் ஆச்சு போன வருஷம். இந்த வருஷம் 6 மாசத்துலேயே 40 லட்சம் சேல் பண்ணிட்டோம். அப்போ வந்து இன்னும் 40 லட்சத்தை இன்னும் 6 மாதம் போன வருஷம் டபுள் ஆகிடும், 80 லட்சம் புக்கு சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்றாரு. இந்த மாதிரி புக்ஸ்லாம் நல்லா இது போயிட்டு இருக்குன்னு சொல்லி எழுதுவார், ஸ்ரீதர் மகாராஜ் எழுதுவார். எனக்கு வயசாயிடுச்சு, ப்ரீச்சிங் டூர்லாம் என்னால் பண்ண முடியல, இந்த எங்க டிவோட்டிஸ் வந்து தனியாக ஒரு ப்ரீச்சிங் டூர் கூப்பிடுவார் அவர் ஸ்ரீதர் மகாராஜ். என்னால் பண்ண முடியாது, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, இந்த எங்க அமெரிக்கா நீங்கள் மாதிரிலாம் நிறைய சென்டர் தந்துட்டாங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் அப்படி போயிட்டு வரேன் அப்படின்னு ப்ரப்போஸ் சொல்லுவார். ஓகே, ஜூலை 15 10 நாள் தான் இருக்கும் பிரபா வர்றதுக்கு, எங்க பிருந்தாவன் வர்றதுக்கு. அப்போ எல்லா சன்னியாசிக்கும் லெட்டர் பிரபா. ஓகே, எல்லா சன்னியாசி இந்த பிருந்தாவனில் வந்து நம்ம அட்டன் பண்ண எல்லாரும் அப்படின்னு சொல்லி எழுதார். அப்போ கரந்தரதாஸ் தானே ஜிபிசி அப்பாயின்மெண்ட் அவருக்குல கரந்ததாஸ் பிரபு. அப்போ அவர் வந்து பிரபா லெட்டர் எழுதுறாரு, பிரபா இந்த மாதிரி இந்த பிருந்தாவனில் டெம்பிள் ரெடி ஆகுமான்னு தெரியல பிரபான்னு சொல்லி அனுப்புறாரு. ஏன்னா அவர் தான் இன்சார்ஜ் இந்தியா. குருதாஸ் பிரபு பிருந்தாவன் பக்கம் தான், ஓவரால் இந்தியாவுக்கு இன்சார்ஜ் வந்து யாரு, கரந்ததாஸ் பிரபு. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி ஆனால் பிரபா திருப்பி கண்டு எழுதார், இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப ஜார்ஜியஸாக இருக்கணும், சூப்பராக பண்ணணும், ரொம்ப போராக பண்ணக்கூடாது, எவ்வளோ மணி வேணாலும் சொல்லுங்க, வெடிக்கதான் அனுப்புகிறேன், பிரசாதம் எல்லாரும் கிடைக்கணும், ஏதோ டெம்பிள் ஓப்பனிங் ஏதோ டைமில் இருக்காதுன்னு சொல்லி போட்டிருந்தீங்க, அது உங்களுடைய கடமை, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி லெட்டர் முடிச்சுடுவார். ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக புறப்பா எழுதிட்டார். ஓகே, அப்புறம் சொல்லிட்டு எழுதுவார், ஏன்னா எனக்கு வந்து மனசில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, ஏன்னா கரந்தரா இந்த மாதிரி லெட்டர் போட்டிருக்காரு, விருந்தாவனில் வந்து டெம்பிள் ரெடி ஆகாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காருன்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அப்போ போது ஒரு நியூஸ் வரும் பிரபாதருக்கு, என்னன்னா ரத யாத்திரை லண்டனில் ஷெடியூல் பண்ண ரத யாத்திரை வந்து கேன்சல் பண்ணிடுவான் போலீஸ்காரங்க. ஓகே, ஏன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுவான். ஓகே, உடனே பிரபா சொல்வார், இது எப்படி, இது டிஸ்கிரிமினேஷன், நீங்கள் எல்லாம் பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்வார். பிரச்சனை என்ன, எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுங்க, இது எப்படி அவங்க சொல்ல முடியும், நீங்கள் போயிட்டு அம்பாசிடர் சொல்லுங்கள், இந்தியன் அம்பாசிடர் சொல்லுங்கள், இது இப்போ எங்களுடைய மிகப்பெரிய ஃபெஸ்டிவல், இது எப்படி இவங்க ஸ்டாப் பண்ண முடியும். இந்த மாதிரி ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு மிஸ்டர் பவுல் அவர் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காரு, ஹரே கிருஷ்ணா இயக்கம் நல்லதுன்னு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் காட்டுங்க, இது ஏன் போலீஸ்காரங்க தடுக்கணும், ஏதோ ஒரு அவங்களுடைய டிராஃபிக் வந்து பிரச்சனைங்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கலாமா, அப்படி அவங்க பெர்மிஷன் கொடுக்காட்டாலும் நீங்கள் ரதத்தெல்லாம் நீங்கள் நிப்பாட்டி வைங்க, அந்த போகிற இடத்துல ஸ்டார்ட் பண்ண இடத்துல ரதம் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் டிடியை தூக்கிட்டு ஊருன்னா போங்க, நீங்கள் திருப்பி எட்டில் போய் ரதம் அங்கேயும் இருக்கணும், எல்லாரும் ரதங்கள்லாம் தெரியணும், எல்லா மக்களும் தெரியணும், இவங்க வந்து நிப்பாட்டிட்டாங்க ரத யாத்திரைன்னு சொல்லி தெரியணும், இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார், ப்ரொடெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி நிறைய எதிர்ப்பு வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. எனக்கு குரு மகாராஜ் சொல்லியிருக்காரு, பிராணா ஆச்சே ஜாராசை ஹேத்து பிரச்சாரா, உயிரோட இருக்கிறவன் தான் ப்ரீச் பண்ண முடியும், செத்து போனவன் ப்ரீச் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எல்லாம் உயிர் இருக்கு,
நீங்களாம் நீங்க வந்து இறந்த மனிதர்கள் கிடையாது. எங்களுடைய காட் பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி நீங்க இறந்த மனிதர்களா மாறிடாதீங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி என்னுடைய காட் பிரதர்ஸ்க்கு நிறைய பேருக்கு எனக்கு என் மேலே எம்பிஎஸ்னஸ் நிறைய இருக்கு. அவங்களுக்கு உயிரே கிடையாது. ஏன்னா அவங்க ப்ரீச் பண்ணதே விட்டுட்டாங்க. ரொம்ப ஈஸியான லைஃப்பை சூஸ் பண்ணிட்டாங்க. டிடிஐ காட்டுறாங்க, தூங்குறாங்க, சாப்பிட்றாங்க, இதான் அவங்க பண்றாங்க. இந்த மாதிரி ஆயிடாதீங்கன்றார். ஓகே, எல்லா ரூல்ஸையும் மதிங்க. போலீஸ்காரங்க என்ன சொல்லுறோம் எல்லா ரூல்ஸையும் மதிங்க. ஆனா நம்மளுடைய ஃபெஸ்டிவல் நடக்கும் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்றார். ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கலந்துட்டான். ஏன்னா மக்களுக்கெல்லாம் பிடிக்க பையனா வர்றாங்க, எதுக்காக போலீஸ்காரங்க ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி பிரபா கேட்கிறாரு. 15,000 பேர் கலந்துட்டாங்களாம் சான் பிரான்சிஸ்கோ ரத யாத்திரையில. பாருங்க, அப்ப எவ்வளவு தூரம் அவங்க லைக் பண்றாங்க. நல்லா டான்ஸு இந்த மாதிரி சர்ச்சுக்கெல்லாம் போடல அவங்க. இதுக்கு இங்க வர்றாங்க, இது எதுக்கு போலீஸ்காரங்க தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ அவங்க பிரபா வந்து திருப்பி லாஸ் ஏஞ்சல்ஸை வந்து அக்செப்ட் பண்றாரு. அவங்கள என்கரேஜ் பண்றாரு. நீங்களாம் வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி நல்லா டெம்பிள் இது பண்ணணும், ப்ரோக்ராம் பண்ணணும், எல்லாரும் என்கரேஜாக இருக்கணும், எந்தூசியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜிங்காக பேசுகிறாரு. எதுக்காக அவர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி டெம்பிளாக அப்போ என்ன பண்ணுவார், பிரபாத வராதனாலே எல்லாருமே ரொம்ப எந்தூசியாஸ்டியாக ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு உயிர் வந்த மாதிரி. அதுக்காக பிரபா என்ன பண்ணுவார், தன்னுடைய கஷ்டத்தை பார்க்காம ட்ராவல் பண்ணுவார். ஸோ எப்படியோ நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம் அயல்நாட்டுக்கு வந்துருச்சு, ஹரே கிருஷ்ணா இயக்கம். இதை வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்க, இதை வந்து நல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நல்லா ஃபாலோ பண்ணுங்க, பக்காவாக ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா மாயா அவங்கள டச் பண்ண மாட்டாங்க. சாலிடாக இருந்தீங்கன்னா மாயா டச் பண்ண மாட்டாங்க. இதுதான் என்னுடைய ரிக்வஸ்ட். இதனால தான் நான் வந்து உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறேன். எப்படி வந்து டாலஸில் நடக்குது, நியூயார்க்கில் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். நான் இந்த மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது நல்லா நடக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. தயவு செய்து டிவியேட் ஆகாதீங்க, இதுதான் என்னுடைய ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா அவருக்கு அழுத மாதிரி ஆயிடுச்சு. இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா மாயாட்டுக்கு தப்பிச்சிடலாம்னு சொல்கிறார். தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லி. ஓகே, நீங்கள் நியூயார்க்கில் போகிறார். நியூயார்க்கில் இருக்கும்போது ஜூலை 18 கரந்தரதாஸ் பிரபு இருக்கார் இல்லையா, அவர் பிரபாதுக்கு லெட்டர் எழுதார். பிரபுபா, நான் ஜிபிசி 5 வைக்கிறேன், டிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. நான் விஸ்கான் விட்டு போல, பட் எனக்கு ஜிபிசி எனக்கு வேண்டாம், என்னால் முடியல. ஸோ இப்போ திருப்பி இந்தியாவில் யாருமே ஹெட்டே இல்லை. என்ன பண்ணுறது, நம்ம டெம்பிள் ப்ராஜெக்டே விட வேண்டியதான் இந்தியா ப்ராஜெக்டே அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார் வருத்தத்தோட. பிரபாகிட்ட சொன்னாங்க டிவோட்டிஸ்லாம், பிரபா உங்களுக்கு இந்த இந்தியன் ப்ராஜெக்ட் தான் ரொம்ப பிடிக்குமே, எப்படி அதை விட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பக்தர்களும். என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிரபா கேட்கிறார். ஓகே, ஸோ குருதாஸ் பிரபுவை தவிர அங்கே உள்ள டிவோட்டிஸ் யாருமே வந்து டெம்பிள் ரெடியாருமே சொல்ல மாட்டாங்க. கிருஷ்ணவர்ணம் டெம்பிள் இருக்கு இல்லையா விருந்தாவன்ல, குருதாஸ் பிரபு மட்டும் தான் ரெடியாருன்னு சொல்லிட்டே இருக்கிறார் கடைசி வரையும். பிரபாட்டி முகம் கொடுத்துட்டே இருக்கா. பிரபாதி எல்லா இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டாரு, எல்லாருக்கும் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாரு. இவரே பண்ணார் குருதாஸ் பிரபு. அவரை தவிர அங்கே உள்ள யாருமே விருந்தாவன் வாசிகள் கூட நம்பல டெம்பிளை அடுத்த மாதம் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லி. ஏன்னா முடியவே இல்லை டெம்பிள். ஸோ அவர் கடைசி வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கார். பிறப்பாரு எல்லாம் முடிஞ்சிடும், பிறப்பாரு வாங்க வாங்க எல்லாம் டெம்பிள்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறார். ஓகே, டிடி இல்லை, ஆல்டர் இல்லை, டேட்லாம் செட் பண்ணிட்டாரு. பிரபா எந்த விதமான எக்ஸ்கியூஸ் எடுத்துக்க ரெடியா இல்லை. ஓகே, ஜென்மாஷ்டமிக்கே நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிரபா லெட்டர் போட்டார். டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ குருதாஸ் பிரபு யோசிக்கிறார். ஓகே, பரவாயில்ல, நீங்கள் இன்னும் பண்ணலாம், அப்படியே டெம்பிள் வேலை நடந்துகிட்டே இருக்கலாம், ஜென்மாஷ்டமிக்கு நம்ம டெம்பிள் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். ஓகே, அவர் நோனே சொல்ல கடைசி வரையும். ஸோ ஏதாவது குருதாஸ் பிரபு சொன்னதான் முடியும். ஏன்னா கரந்தர பிரபு போயிட்டாரு, ராமகிருஷ்ண மகாராஜ் இல்லை. அவர் என்ன சொல்றாரோ பிரபு அதை நம்பிட்டு என்ன பண்ணிட்டாரு, கிட்ட வந்துட்டே இருக்கு, டேட் கிட்ட வந்துட்டே இருக்கு. காலாவதி மாதாஜி வீட்டில். ஓகே, ஸோ இப்போ வந்து பிரபா வந்து இருந்தாலும் வந்துட்டார்.
ஓகே, ரமன் திட்டு எல்லாம் கீர்த்தன்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க, பிரபாத வரவேற்கிறாங்க. பிரபாத பார்க்குறாரு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான வாக்வே இல்லை, நடந்து போகிற பாதை இல்லை ப்ராப்பராக. பிரபா பார்க்குறாரு, ஒரே செங்கல் மண்ணா இருக்கு. என்னது அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பிரபா, கோபமா கேட்கிறார். ஒண்ணுமே இல்லை, டெம்பிள் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்பாரு. கோபமா கேட்பார், நீ டெம்பிள் முடிஞ்சு சொன்னீங்க என்கிட்ட அப்படின்னு குருதாஸ் பிரபு பார்த்து கேட்கிறாரு. குருதாஸ், சொரபி பிரபு, குடார்ம பிரபு எல்லாம் நிற்கிறாங்க. அவங்களாம் வாயை திறக்கவே இல்லை. அவங்களே ஃபேஸ்லாம் அப்படியே ஆயிடுச்சு, தலையை குளிச்சுக்கிறாங்க, ஃபேஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி பதத்தில் இருக்கு. பிரபாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. எப்படி நீ டெம்பிள் ஓப்பன் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அங்கே உள்ள பக்தர்கள்லாம் சொல்றாங்க, இன்னும் ரெடியாகலை, எப்படி நம்ம ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மற்ற பக்தர்கள்லாம். அப்போ ஒரு பக்தர் சொல்றாரு, நம்ம பிரபா நம்ம எல்லாரையும் சொல்லிட்டோம், எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக இருந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க, இது என்ன அவனுக்கு அப்படின்றாரு. பிரபா சொல்ற, எல்லாரையும் நிப்பாட்டு, ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு பிரபா சொல்றாரு. ஓகே, பிரபாவுடைய ஆங்கர் பார்த்தீங்கன்னா எல்லாம் பயப்படுறாங்க உள்ள மக்கள், அங்கே உள்ள டிவோட்டிஸ்லாம். பிரபா கேட்குற, எப்படி நீ டெம்பிள் ஓப்பன் பண்ண போற, இப்படியா நீ சொல்றது அப்படின்னு சொல்லி ஆல்டர் உடனே ஹரிகேஷ் மகாராஜ் சொல்றாரு, ஆல்டர் ரெடி ஆயிடுச்சு பிரபா அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து ஜப்பான்லேருந்து வந்திருக்காரு இந்த செரமனி அட்டன் பண்ணுறதுக்காக. ஆல்டர் ரெடி ஆயிருக்கு, நம்ம டிடி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றார். நோ, இந்த டெம்பிள் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கத்துறாரு பிரபா. டெம்பிள் கம்ப்ளீட்டே பண்ணலையே, எப்படி ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, பிரபா கோவமா என்ன பண்ணிட்டாரு, அவருடைய வீட்டுக்கு போறாரு. அங்கே மீன்ஸ் அங்கே கட்டிட்டு போனாங்க, அந்த வீட்டுக்கு போறாரு. அப்போ விருந்தாவில் இருக்க மேனேஜர்ஸ் இன்னும் கொஞ்சம் பேர் ரீடர்ஸ்லாம் வராங்க, பின்னாலே வராங்க. யாரெல்லாம் வந்து பிரபா தள்ளி இருக்கலாமா அவங்களாம் அப்பா நல்ல வேலை தப்பிச்சோன்னு சொல்லி அப்படியே தள்ளி நின்றுட்டாங்க. போய் ஆகணும்ல, பிரபா பார்க்கறது போய் யார் போகணும், அது விருந்தாவில் இருக்க டிவோட்டிஸு அந்த மேனேஜர்ஸ்லாம் போகணும்ல, அவங்கெல்லாம் போகிறாங்க, உள்ளே போகிறாங்க. சுரபி பிரபு இருக்கார்ல, அவரோட ஒய்ஃபு நேராக கிருஷ்ணாட்ட போய் ப்ரே பண்ண போகிறாங்க. கிருஷ்ணா, ஹஸ்பண்டை காப்பாற்று. பிரபா ரூமுக்குள்ளே போகிறாங்க. பிரபா ரூமில் போனால் இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாகுது. குருதாஸ்ட வந்து கத்துறாரு, இப்படியா மேனேஜ் பண்ணுவேன் அப்படி சுரபி பிரபுட்டையும் கத்துற, பயங்கரமாக கோவப்படுறாங்க. யாருமே வந்து எதுவுமே சொல்றதுக்கு ரெடியாக இல்லை, மீன்ஸ் பயப்படுறாங்க, இல்லை யாரும் பேசவே இல்லை. ஸோ பிரபா சொல்றாரு, எப்படி ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. டிடி வந்து அட்லீஸ்ட் டிடி ரூமாக ரெடி பண்ண முடியுமான்னு கேட்குறாரு சுரபிட்ட. இது வந்து நம்மளுடைய சொசைட்டிக்கு மிகப்பெரிய இன்சல்ட்டு. பீப்புளெலாம் என்ன நினைப்பாங்க, நம்ம எல்லா இதையும் சொல்லிட்டோம், நம்ம சொசைட்டிக்கே பெரிய இன்சல்ட் இது அப்படின்னு சொல்லி பிரபா சொல்றாரு. ஓகே, அப்போ சுரபி பிரபு சொல்றாரு, பிரபா யாருக்குமே தெரியாது இன்னும் அப்படின்ட்டார். ஓ, நீ ப்ரொபகண்டா பண்ணவே இல்லையா, இன்விடேஷன் அனுப்பவே இல்லையா இன்னும் அப்படின்னு சொல்லி பிரபா கேட்கிறாரு. இன்னும் அனுப்பல பிரபா அப்படிங்கிறார். இன்னும் பீப்புள் இந்தியாவில் இருக்க மக்கள் யாருமே அனுப்பல, யாருக்குமே தெரியாது, அவங்க எல்லாருமே தெரியும் இது ஓப்பன் பண்ண மாட்டோன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்களுக்கு எல்லாரும் தெரியும் சொன்ன பிரபா அதுக்கு பயங்கர கோவம் வெறுப்பாயிடுவாரு. இது இல்லையே எல்லாம் உலகம் ஃபுல்லாக ஓப்பனா சொல்லிட்டு விருந்தவர்கள் எல்லாரும் தெரியுது, எப்படி ஓப்பன் பண்ண போறேன்னு சொல்லி கேட்கிறாரு. திருப்பி கேட்கிறாரு, ஓப்பன் பண்ணி ஆகணும், எப்படி ஓப்பன் பண்ணுவோம் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்போ சுரபி பிரபு சொல்றாரு, ஏன்னா டோர்ஸ் ரெடியாக இன்னும் அவங்க உண்டு கட் பண்ணிட்டு இருக்காங்க. டிடிஸ் யமுனா மாதிரி கேட்டால் யமுனா மாதிரி சொல்லுவாங்க, டிடி ட்ரெஸ் தைக்கல, நான் வந்து எனக்கு நான் எப்படி ட்ரெஸ் வந்து தயார் பண்ண முடியுமான்னு தெரில, இங்கே பூஜாரியே இல்லை யாருமே அப்படின்னு சொல்லி மாத்தாச்சு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பிரபா புரிஞ்சிடும், ஏன் ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கூப்பிட்டோமே நம்ம, இது வந்து சொல்லியிருக்கலாமே முதலையே, சரி இப்போ சொல்லுங்கள் எப்போ ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி பிரபா கேட்பார். தீபாவளிக்கு ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்பார். ஜென்மாஷ்டமி தீபாவளிக்கு ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்பார். அக்டோபர் மாதம், ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 2 மாதத்தில். ஓகே, அக்டோபர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி பீரியட்ஸ் டே வருது, அதை ஓப்பன் பண்ணலாமான்னு சொல்லி டெவாட்டி கேட்பார். அது டிசம்பர் எண்டில் வரும். இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பிரபா அமைதியாக இருப்பார். இப்போ சுரபி பிரபு பேசுவார், ஒரு 6 மாதம் ஆகும், 7 மாதம் கூட ஆகும் அப்படின்றாரு. அப்போ ராமநவமி போடலாமா ஏப்ரலில் அப்படி சொல்லி கேட்பார். அடுத்த வருஷம் ஏப்ரல் ராமநவமிக்கு ஓப்பன் பண்ணலாமா, அப்படி மாயப்பூருக்கு வருவாங்க கௌரவப்படிமாக, அப்படியே நம்ம கேஷாவராம் டெம்பிள் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ சுரபி பிரபு சொல்றாரு, இது எல்லாம் அந்த டேட் எல்லாம் எப்போ பாசிபிள்னா சிமெண்ட் வந்தால் தான் பார் அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா அப்போ வந்து சிமெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவர்மெண்ட் வந்து சிமெண்ட்டை வந்து ஃப்ரீயாக கொடுக்கல,
அதனால சிமெண்ட் கிடைக்காது. சிமெண்ட் கிடைச்சா தான் கட்ட முடியும். இந்த பிரச்சனை இதுதான் பிரச்சனை காரணமே. சிமெண்ட் கிடைச்சா 3 மாசம் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் டெம்பிளை அப்படின்னு சொல்றாரு. பிரபா சொல்றாரு, அப்போ நம்ம டேட்டே செட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்காஸ்டிக்கா சொல்றாரு. ஓகே, அடுத்த ஜென்மாஷ்டமி கட்டிடலாமா நம்ம அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எல்லா பிரபா இல்லை 3 மாசம் கட்டிடலாம் பிரபா, சிமெண்ட் மாத்திரம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்லுவார். ஓகே, ஸோ பிரபா கொஞ்சம் டிசாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதுல்ல. ஏன்னா இந்த குருதாஸ் பிரபு வந்து ஜெய்ப்பூருக்கு போய் ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் வந்து தங்கியிருப்பார். பயங்கர காஸ்ட்லியான ஹோட்டல். இதில் எதுக்கு தங்குறேன்னா அவருக்கு என்னென்னா எல்லாமே டேம் சீப். எல்லாம் அமெரிக்காவில் உள்ள ரேட்டை பார்த்துட்டு இந்த சீப்பாக இருக்குது, அது பயங்கர காஸ்ட்லியான ஹோட்டல். பிரபாஸ் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியான ஹோட்டல் தங்கியிருக்குன்னு சொல்லி திட்டுவார். ஸோ அதனால நம்ம குருதாஸ் வந்து டெம்பிள் பிரசிடென்ட் லாய் கிடையாது, ஹரிகேஷ் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருப்பார். ஓகே, அப்போ குருதாஸ் பிரபு எவ்வளோ மாதாஜி நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இன்சார்ஜாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சரி, இந்த மாதிரி நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்பார். பிரபாத் அவங்க வந்து ஜெய்ப்பூரில் வந்து ரொம்ப லோ ரேட் தான் போட்டிருந்தாங்க, அதனால தான் நான் தங்கினேன். அவங்க வந்து ரொம்ப ரேட்லாம் சப்சிடியில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். இது வந்து மார்வாடி பிஸ்னஸ். ஜெய்ப்பூர் வந்து குஜராத்தி ஸ்டேட்டு, அவங்க பிஸ்னஸ் நல்லா பண்ணுவாங்க, இது சரியான ரேட் அதிகம்னு சொல்லி சொல்லுவார். இந்த மாதிரிலாம் நீ வந்து அனுப்பக்கூடாது, மணி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் ஆர்ட்டு. யூ ஹவ் டு லேர்ன் பை கோயிங் த சி. இதை பற்றி கற்றுக்கணும்னு சொல்லி சொல்கிறார். குருதாஸ் பிரபுக்கு ரொம்ப டயர்டாயிரும், எனக்கு இந்தியாவே போகுதுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாரு. ஓகே, ஏன்னா இவ்வளோ கிரிட்டிசிசம், இவ்வளோ டிமாண்டிங்காக இருக்குது. அவங்க 2 பேரும், அவரும் அவங்க ஒய்ஃப் யமுனா மாதாஜி நினைப்பாங்க நம்ம விருந்தாவன் கிளம்பி இல்லை நம்ம நினைப்பாங்க. ஓகே, ஸோ சரவி பிரபுட்ட கண்டினியூஸாக ப்ரெஷர் போட்டே இருப்பார். நிறைய நேரத்தை திடீர்னு கூப்பிட வாங்க அப்படிப்பார். ஒரு நாள் நைட்டு வந்து பிரபாத் வந்து ஒரு நாள் இந்த பெல் இருக்குல்ல தெரியுமா, பெல்லை கரெக்டாக அடிக்கணும். பெல்லை விருந்தாவன் டெம்பிள் கட்டிடுவாங்க, கட்டி முடிச்சவொடனே இப்போ கட்டலை இன்னும். அப்போ என்ன டியூட்டி கொடுத்துருப்பாருன்னா, நீங்கள் மேனேஜ் கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, பெல் இருக்கு இல்லையா, 1 o'clock ஆனால் 1 வட்டம் பெல் அடிக்கணும், 2 o'clockனா 2 வட்டம் பெல் அடிக்கணும், நைட்டு 12 மணிக்கு எத்தனை பெல் அடிக்கணும், 12 தடவை பெல் அடிக்கணும். ஓகே, இதுக்கு ஒரு இன்சார்ஜ் டெம்பிள் பிரசிடென்ட் மாதிரி ஒருத்தர் இன்சார்ஜ் போட்டார். நீ தான் அதை பார்த்துக்கணும், நீ டெம்பிள் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுறே இல்லைன்னு சொல்லி தான் டெஸ்ட் அப்படின்ட்டார். ஆனால் அவர் பண்ண மாட்டார், மேனேஜர் பண்ண மாட்டார், செக்யூரிட்டி தான் பண்ணுவார். இது கரெக்டாக நடக்கணும். 12 மணிக்கு டக்குன்னு பிரபாத் பெல் அடிப்பார். மேனேஜர் ஓடி வருவார், நைட்டு தூக்கிட்டு இருந்தார், எழுப்பிட்டு தூங்குறவர் ஓடி வருவார். இந்த பிரபாத் கேட்பார், இன்னைக்கு பெல் அடிக்கல பாரு அப்படின்னு. 12 பெல் அடிக்கல பிரபாத் வந்து ரொம்ப அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்க போய் இஸ்கானை மேனேஜ் பண்ண முடியுது. டிவோட்டிஸால் காசுலேயும் சரி, கிருஷ்ணனுக்காக எவ்வளோ காசு வாங்கலாம், நீ காசு வந்து உனக்கு செலவிக்கூடாதுன்னு சொல்லி பிரபாத் சொல்லுவார். அதனால இப்போ வந்து பிரபாத திட்டாருன்னா இது எல்லாமே வந்து அந்த டிவோட்டிஸ் தான் நன்மைக்கு தான். அதனால இப்போ வந்து அவங்க வருத்தமா இருந்தாலுமே பின்னால் வந்து அதெல்லாம் சொல்லுவாங்க, மிகப்பெரிய சொத்துன்னுவாங்க. ஓகே, சுவாமி பேர சொல்லுவார், சுவாமி நிறைய கேட்பார், கேள்வி கேட்பார், எங்க டோர்லாம் ரெடி, டிடி ரோடுலாம் டோர் ரெடி ஆகலைன்னுவார். பிரபா நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன்னுவார். நிறைய திங்ஸ் பரவாயில்ல வந்துட்டே இருக்கு, எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். நீங்க எல்லாமே நீ பண்ணி ஆகணும், எவ்வளோ வேணாலும் ஹேர் பண்ணிக்கோ, உன்னை ஹேர் பண்ணலாம், நீ சீட் பண்ணிகிட்டே இருக்கான், ஏமாத்திட்டு இருக்கான், அவன் உன்னை ஏமாற்றக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பணம் வாங்குறதுப்பா கஷ்டம், நீ எல்லாத்தையும் பணத்தில் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரபா சொல்றார். எல்லா பணமும் கிருஷ்ணனுடைய பணம், இது வந்து தப்பான மனிதர்கள் கையில் போகக்கூடாது. இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் உன்னை ஏமாற்றி பணக்காரன் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. எங்கே மார்பிள் எங்கே காணும், மார்பிள் வந்து இந்த பில்டிங்கில் இருக்குன்னா மார்பிள் எங்கே காணும் கேட்பார். மார்பிள் எங்கே கிடைக்கும் பிரபான்னு சொல்லி கேட்குறாரு சோழவி பிரபு. என்கிட்ட கேட்குற கேள்வி எதுக்கு என்கிட்ட கேட்குற, நீ தான் எக்ஸ்பர்ட், எனக்கு எதுவுமே தெரியாது, உன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணி மார்பிள் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டிசம்பர் முட்டாள்தனத்தினால வந்தது. இதை பிரபாத உணர்த்தி காட்டார். ஓகே, ஸோ பிரபா என்ன பண்றாரு, இந்த பையனை தாங்கிக்கிறார், இந்த மாதிரி டெம்பிளை ஓப்பன் பண்ணாத பையனை தாங்கிக்கிறார். ஏன்னா ஓப்பன் பண்ணா ஒரு இன்சல்ட் தானே அது, அதை பிரபாத் ஏற்றுக்கிறார். ஓகே, ஆனால் இதோடைய இந்த கோவம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்மீகமான கோவம், நம்மளுடைய கோவம் மாதிரி கிடையாது. ஓகே, இது வந்து கிருஷ்ணருக்காக அவர் வந்து என்ன பண்றாரு,
இந்த மைண்ட் செட்டை ஏற்றுக்கிறார். நம்ம வீடு கட்டுறதுலாம் எவ்வளோ கோபப்படுவோம். ஒரு வீடு கட்டுறதுனா இப்போ ஒரு ரீசெண்டாக கூட வீடு கட்ட போயிருக்காங்களா, எவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா. டெம்பிள் எல்லா டெம்பிளுக்கும் ப்ரோபாய் வந்து இவ்வளோ தூரம், எவ்வளோ முன்னாடி டெம்பிள் கட்டினா எவ்வளோ கஷ்டம். பெரிய பெரிய டெம்பிள் கட்டுறதுனா சின்ன வீடு கட்டுறதுக்கே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதனால இப்போ அவங்களுக்கு ப்ரோபாயோட டிஸ்டன்ஸ் புரிஞ்சிச்சு, சீரியஸ்னஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க, நல்லா பண்ணணும்னு சொல்லி எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி சிமெண்ட் கிடைக்கிறது கஷ்டம்னு சொன்னார் இல்லையா. அப்போ வந்து சிமெண்ட் எப்படியோ பேசி ப்ரோபாய் வந்து என்ன பண்ணிட்டாரு, சிமெண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, பெரிய பேக்காக வந்து இறங்குது. இப்போ லாரியில் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இறங்குது, சிமெண்ட்டாக வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. ஓகே, குருதாஸ் என்ன பண்ணுறாரு, கவுண்ட் பண்ணி எடுத்து போகிறார், எத்தனை பேக் வந்துருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறாரு. கடைசியில் எவ்வளோ வச்சுன்னு கேட்குறாரு. ப்ரோபாய் சொல்கிறார், இவ்வளோ இருக்குது ப்ரோபாய் அப்படின்னு சொல்லி, இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு சொல்லுவார். குணான் அப்புறம் வருவார், அவரும் கவுண்ட் பண்ணுவார். ஓகே, எல்லாத்தையும் எல்லாம் கூட்டிகிட்டியான்னு கேட்பாரு, எல்லாத்தையும் கூட்டிகிட்டேன் ப்ரோபாய் சொல்லுவார். ஓகே, இப்போ வந்து இப்போ சிமெண்ட் எப்படி இருக்குன்னா கோல்டு மாதிரி இருக்கும். கோல்டு எப்படி சொல்லுவோம், கோல்டு கிடச்சிச்சு, அந்த மாதிரி சிமெண்ட் கிடச்சி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விருந்தாவன் கோயில் கட்டுறது ரெடி ஆகிட்டான். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். நம்ம ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஏதாவது கேள்வி இருக்கா? பாயிண்ட் போயிடலாமா? ஈஸ்வரி மாதாஜி பாயிண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபார் வந்து ஜெர்மனியில வந்து ஜெய்ஹரி என்று சொல்லுகிறாரு. இல்ல ஜெய்ஹரின்னு ஒரு டிவோட்டி இருப்பாரு, ஜெய்ஹரின்னு ஒரு டிவோட்டி இருக்கிறார் ஜெர்மனியில. ஆமா, ஜெர்மனில இல்ல, அவர் வேற ஊர்ல இருக்கார். ஜெய்ஹரிக்கு எழுதுறாரு. கரெக்ட். சொல்லுங்க மாதா, சொல்லுங்க. சாரி, பிரபார் வந்து இது நம்ம வந்து ஒரு குடலை விட்டு இன்னொரு குடலை போறது உறுதி, ஆனால் நமக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படி சொல்றாரு. அந்த மீட்டிங்ல சொல்றாரு இல்லையா, அந்த மீட்டிங்ல சொல்றாரு. ஓகே, சோ அமெரிக்கா கண்ட்ரி ரொம்ப பிடிச்சிருக்கு பிரபாதருக்கு. ஆமா, ஏன்னா அமெரிக்காக்காக தான் ஹெல்ப் பண்றாங்க பிரபாத் ப்ரீச் பண்றது. ஓகே, தேங்க்யூ மேடம். ஒரு பாயிண்ட் போதும். ஒரு பாயிண்ட் என்ன, பிரபாத் வந்து அந்த பேட் பப்ளிசிட்டி வந்து அந்த ஆடிட்டோரியம் நடந்ததுனால பிரபாத் வந்து சொல்லிட்டாரு, ஒயிட் பிளேசஸ்ல வந்து வைல்ட்ல இந்த மாதிரி நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரில ஒரே கீர்த்தனோட இருந்துச்சு. கீர்த்தன் சின்ன சீட் இருந்தா போதும், பெரிய சீட் தான் போட வேண்டாம். இந்த மாதிரி ரொம்ப ராயலா இருக்க வேணாம், அவங்க வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. கலாவதி மாதாஜி, உங்க பாயிண்ட் மாதாஜி. கலாவதி, ஹரே கிருஷ்ணா. எடுக்க முடியலையா மீட்ட? கலாவதி மாதாஜி. சரி, சரோஜ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவர் லெக்சர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்துல வெறும் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க, ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ். அதுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் கிறிஸ்டியன், நீங்க எப்படி அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. ஜீசஸ் கிறிஸ்ட நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு. நாங்களும் அவரை வந்து பிரதிநிதியா தான் பாக்குறோம், நீங்க என்ன மரியாதை அந்த மரியாதையை நாங்க கொடுக்குறோம், ஜீசஸ்க்கு நான் வேலைக்காரன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க கிறிஸ்டியன், நான் கிறிஸ்டியன் அப்படின்றாரு. கிறிஸ்டியன் கரெக்ட். கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, தேங்க் யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹெல்ப் மாதாஜி. ஒரு பாயிண்ட் என்ன? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. ஹெல்ப் மாதாஜி. பண்றது வந்து நம்ம யாராச்சும் இல்ல, யாரா ஒருத்தர் பேசுங்க. யாரா ஒருத்தர் ரெண்டு பேரும் பேசுறீங்க. இல்ல சொல்லுங்க, கேட்கல. நீங்க ஹரிபிரா மட்டும் திருப்பி சொல்லுங்க. பண்றது வந்து கேட்கிற உத்தியோகத்தோட இருக்கிற மக்களுக்கு நடுவில் நம்ம பண்ணணும். இல்லைன்னா வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். சொன்னாரு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி, நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சரியாவே கேட்கல, அவங்க ஏதோ வேற எங்கேயோ வெளியே இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த மீட்டிங்ல சொல்றாரு, நான் வந்து ஜீசஸ் சேவகன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நாங்க வந்து எல்லாருக்குமே மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாங்க, கிருஷ்ணா கான்சியஸை வச்சுட்டு நீங்க பணம் பறிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. பிரபுபாதர் என்ன சொல்றாரு, எனக்கு பணம் எல்லாம் தேவையில்லை,
இந்த கிருஷ்ணபக்தி இயக்கம் சென்டிமெண்ட் ஆனது இல்ல அறிவுபூர்வமானதுன்னு சொல்றாரு. வெரி நைஸ், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரிபிரியா மாதாஜி வெளியே இருக்கீங்களா நீங்க? ஹரிபிரியா மாதாஜி ட்ரெயின்ல இருக்கீங்களா? ஓ சரி சரி, ஓகே மேடம், வீட்டில் போடுங்க. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. ராம்ஜி பிரபு நீங்க சொல்லுங்க. ராம்ஜி பிரபு. ஓகே மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அவர் ஆஸ்திரேலியாவில் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப வயலண்ட்டாக பேசினா கூட ரொம்ப பேஷன்ஸாக இருந்தார். ரொம்ப அதுவே பெரிய அந்த இது அந்த பொறுமை வந்து அந்த அவருக்கு தான் கரெக்டாக பொருந்தும் என்னுடைய அபிப்பிராயம். ஆக்சுவலாக வந்து அது ஒன்று ப்ளஸ் 1967 74 வரைக்கும் ரத யாத்திரை 8 இயர்ஸாக செஞ்சாங்க. சான் பிரான்சிஸ்கோ பண்றாங்க. கரெக்ட். சான் பிரான்சிஸ்கோ. ஆமா. थैंक यू பிரபு. வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே பிருந்தா மாதாஜி நீங்க? பிருந்தா மாதாஜி வீட்டில் இருக்கீங்க? மலையாள பிரபு வந்துட்டாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. ரத யாத்திரைக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்து பக்கத்து பில்டிங்ல தீப்பிடிச்சிருது. அந்த மேல அந்த ரதத்துக்கு போடுவாங்க மேல கவர் கேரியாட்டாங்க பிரபு. கெனாபி அத போட்டு 5 பேரை அவங்க காப்பாத்திடுறாங்க. ஆமா ஆமா கரெக்ட். அது கொஞ்சம் நல்ல இதுவா நல்ல பப்ளிசிட்டி. கரெக்ட். நல்ல இது கொடுக்குது நம்ம இஸ்கானுக்கு. அது மூலமா நிறைய பேர் ரத யாத்திரைக்கு வந்து சேர்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பேப்பர்ல எல்லாம் வந்து இதுவானதுனால. கரெக்ட். தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மலையாள பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. முதல்ல ஆஸ்திரேலியாவில் ரத யாத்திரை ஆரம்பிக்கும் போது நிறைய ஆஸ்திரேலிய மக்கள் வந்து ரத யாத்திரையில கலந்துக்கினாங்க இல்லைங்களா? அதை வந்து அவர் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சிகாகோலயும் அந்த மாதிரி நிறைவேற்றது தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஜெகநாத் போறீங்களா? சிகாகோ. ஆமா, ஜெகநாத்ல ரத யாத்திரை ஸ்டார்ட் பண்றாங்க. ரத யாத்திரை வந்து ஒரு பெரிய பிரிசி புறம் பிரபா சொல்லுவார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு கிறிஸ்டியன் பிரீஸ்ட் சொன்னார் இல்லையா ஆஸ்திரேலியால, இது வந்து இட்ஸ் நாட் a danger. ஆமா, இட்ஸ் நாட் அலார்மிங். ஹரே கிருஷ்ணா. இட்ஸ் நாட் அலார்மிங். இது வந்து நமக்கு டேஞ்சர் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கிறிஸ்டியன் பிரீஸ்ட் சொல்றாரு. அந்த மாதிரி இந்த ஹெல்லி ஒரு கத்தோலிக் கேலியா அவர் வந்து பாப்பாவோட போட்டோ எடுக்கணும்னு சொல்லி போட்டோ எடுத்து நெக்ஸ்ட் டே அவங்களோட மேகசின்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து என்னன்னா சுவாமிஜி யூனிட்டி வந்து இது பண்றாருன்னு சொல்லி நியூஸ் பேப்பர்லயே வரும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம் அதோட. ஸோ நாளைக்கு வந்து நம்ம பலமான கிளாஸ் இருக்கு 5:40க்கு. ஸோ இங்கே இருக்க வைஷ்ணவ ஆன்லைன் வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சந்திரபஹேவ ச பரிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா.